என்ன வெயில் என்ன வெக்க ஒரே கச 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 கசன்னு இருக்கு. இந்த வெக்கையை சமாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஃபேன் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. கடைக்கு போயிட்டு விலையை விசாரிச்சு பார்க்கும்போது 2000 3000 சொல்லியிருந்தாங்க. அது நம்ம கம்பெனி கட்டுப்படி ஆகாது. எவ்வளவு? 2 lakhs sir. ஓ, You want to buy? பை பை. வரும்போது இரும்பு கடையில் இந்த டவர் ஃபேன் பார்த்துருந்தேன். இதை 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது அங்கே வச்சு நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். இது ஒர்க் ஆகலை. இதை இப்போ கலட்டி இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இதான் அந்த ஃபேனு. இதான் மோட்டார் நம்ம தனியாக கழட்டியாச்சு. வரும் கோழி இருக்கு. நம்ம மோட்டாரை தனியாக கழட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மோட்டார்லேருந்து மொத்தம் 4 வயர் வருது. இது இப்போ அந்த மோட்டார் ஒர்க் ஆகலாம் செக் பண்ணுறதுக்கு நியூட்ரல் லைனை இந்த ப்ளூ கலர் லைன்லையும் பேஸ் லைனை இந்த 3லையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் பேஸ் லைனை ஒயிட்டில் கொடுக்கும்போது ஒரு ஸ்பீடில் ஓடணும், ரெட்டில் கொடுக்கும்போது ஸ்பீடில் ஓடணும், பிளாக்ல கொடுக்கும்போது ஸ்பீடில் ஓடணும். இப்போ நம்ம லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைனை ப்ளூ கலர் லைனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பேஸ் லைனு. இப்போ ஒவ்வொரு ஒயராக கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ மோட்டர் ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு காயில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தாலே தெரியுது மோட்டாரில் காயில் தான் உள்ள எரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதோட காயில் வந்து நம்ம ரீவைண்டிங் பண்ண முடியாது. இதை ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அங்கே கொடுத்து நம்ம ரீவைண்டிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம மோட்டாரை ரீவைண்டிங் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கடை கொண்டு போயிருந்தோம். அங்கே இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டாங்க. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லோக்கலில் ஒரு கடைக்கு கொண்டு போயிருந்தேன். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு புது மோட்டாரே மாற்றுங்க, அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மோட்டார் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தேன். இது மோட்டார் வந்து 1000 ரூபா வரும், எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுங்க, நானே உங்களுக்கு மாட்டி தரேன் சொல்லியிருந்தாப்புல. சரி, எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இன்னொரு கடைக்கும் எதுவும் கேட்டு போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே மோட்டாரை விசாரிச்சு பார்த்தேன். வெறும் 580 ரூபா தான். அந்த கடைக்காரர் நம்மளை ஏமாத்த பார்த்துருக்காரு. அது நல்ல வேலைக்கு அவர்கிட்ட வாங்கலாம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. 580 ரூபாய்க்கு இந்த மோட்டார் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மோட்டார் தான், வெறும் 580 ரூபா தான். இதே இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபேனை அசம்பிள் பண்ணதுக்கு முன்னால் இது ஒர்க் ஆக தான் செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம கடையில் போய் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளும் செக் பண்ணிக்கிடுவோம். ப்ளூ கலர் ஒயர் நியூட்ரல்.
இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு, இதுதான் லோ ஸ்பீடுன்னு நினைக்கிறேன், இதுதான் ஹை ஸ்பீடு. மோட்டார் ஒர்க் ஆகுது. நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹவுசிங் போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நம்ம டவர் ஃபேனை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது ஒர்க் ஆகுதா ஒர்க்காக செக் பண்ணிடலாம். இதான் ஃபுல் ஸ்பீடு நல்லா இப்போ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே காற்று வருது. எதிர்பார்த்த விட நல்லாவே காற்று வருது. இது செய்கிறதுக்கு ஆன செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இந்த ஃபேனை 300 ரூபாய்க்கு எடுத்தேன். 580 ரூபாய்க்கு நான் மோட்டார் வாங்கியிருக்கேன். மொத்தம் 880 ரூபா ஆச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு கண்டனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல காற்று, நல்ல லைட்லாம் ஆடுது.